அதிமுகவின் வாக்கு வங்கி தொடர்ச்சியாக சரிவது கட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் இந்த நிலை குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் ஏற்கனவே முறையிட்டு விட்டோம் எனவும் 2021ஆம் ஆண்டிலேயே தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்ய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் எனவும் அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் இணைவதற்கு முன்னர் கூட ஓ பன்னீர்செல்வம் இதற்கான காரணத்தை குறித்து ஆய்வு செய்ய முறையிட்டிருந்தார். ஒன்றிணைந்த அதிமுகவை முன்னிறுத்த தவறியதால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம் எனவும் கூட்டணி அமைக்க தமிழக வெற்றிக் கழகம் முன்வந்தும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் எனவும் சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டிலிருந்தே அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வருவதாக அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கிருபா. அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகத்தின் பேட்டியின் தற்போதைய நிலை என்ன? வணக்கம் ராஜேஷ். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் உட்கட்சி பூசலானது வெடித்திருக்கிறது. இந்த விவகாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்களில் 25 எம்எல்ஏக்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரது தலைமையில் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் மீதான வாக்கெடுப்பின் போது கூட அதிமுக இருதரப்பாக பிரிந்து வாக்களித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு ஒரு புறமும் எடப்பாடி பழனிசாமி மறுபுறமும் என தனித்தனியாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக எந்த தரப்புக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுதியிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டப்பேரவை தலைவரை சந்தித்து புகார் கொடுத்திருந்தார்கள். அதே போல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பும் சட்டப்பேரவை தலைவரிடம் புகார் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த குழப்பம் காரணமாக சென்னையில் அடுத்தடுத்த ஆலோசனைகளை இருதரப்பும் மேற்கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இன்று சென்னை ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அங்கு மாவட்ட செயலாளர்களுடன் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டார். குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு அடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுப்பார்கள் என்பது குறித்து இந்த ஆலோசனை விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போல பொதுக்குழுவை விரைவில் கூட்ட வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கான ஆலோசனையிலும் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் என்ற ஆலோசனை நடத்திய அதே வேளையில் மறுபுறம் சி.வி. சண்முகம் தரப்பு எம்.ஆர்.டி. நகரில் உள்ள இல்லத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலருடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை நடைபெற்றதாக தெரிகிறது. இந்த ஆலோசனைக்கு பின்னர் தற்போது சி.வி. சண்முகம் தரப்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதில் சி.வி. சண்முகம் பேசும்போது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தலைவணங்கி ஏற்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக திமுக கூட்டணி என்ற பேச்சுவார்த்தையால் தான் தாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதாக ஏற்கனவே சி.வி. சண்முகம் கூறியிருந்தார். இந்த ஒரு நிலையில் தற்போதைய செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும்போது அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்க முன்வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அதனை உதாசீனப்படுத்திவிட்டார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல அதிமுகவுடன் தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் கூட்டணி அமைக்க முன்வந்ததாகவும் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்திவிட்டதாகவும் அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அதே போல கட்சியினரை அன்பாக பேசி எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதுவரை 31 மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்களை சேர்க்க 2024 வலியுறுத்தினோம் எனவும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக சி.வி. சண்முகம் தற்போது பேசியிருக்கிறார். திமுகவில் இணைவதற்கு முன்னர் கூட ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று தங்களிடம் கேட்டார் எனவும் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதில் மட்டுமே குறியாக இருந்ததாகவும் கூட்டணி சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காததால் தான் இந்த தேர்தலில் படுதோல்வி அதிமுக சந்தித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதே போல இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது அதிமுகவின் பொதுக்குழுவை மீண்டும் கூட்ட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல அதிமுக நிர்வாகிகளை இபிஎஸ் நீக்கியது விதிகளுக்கு முரணானது எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
தொடர்ந்து ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். தாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க போவதாகவும் சி.வி. சண்முகம் தரப்பு கூறியிருந்தது. அதே போல என்டிஏ கூட்டணியில் தாங்கள் இல்லை என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்திருந்து தாங்கள் கூட்டணியில் தொடர்வதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று இருவேறு ஆலோசனைகள் நடந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் தற்போது சி.வி. சண்முகம் பேசி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி மீது அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தேமுதிகவை அவர் 0.5% கட்சி என கூறி கூட்டணியில் சேர்க்கவும் விரும்பவில்லை என்றும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பிரமாண பத்திரத்தில் புதிய நிர்வாகிகள் கையெழுத்திட்டால் செல்லாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கட்சியில் பிளவு ஏற்பட்ட பிறகு நிர்வாகிகளை நீக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே போல ஓ பன்னீர்செல்வத்தையும் அவர் திரும்பவும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். பொதுச் செயலாளர் பதவிக்கு பாதிப்பு என்பதால் எடப்பாடி பழனிசாமி தற்போது இறங்கி வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்த அறிக்கையில் கட்சிக்குள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பேசிக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். அதுக்கு பதிலடியாக தற்போது தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவதாக சி.வி. சண்முகம் கூறியிருக்கிறார். இதே போல சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணி தரப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நாடலாமா என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரண்டாவது முறையாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கும் சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி மீது பொதுவெளியில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அதே போல தங்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருப்பதாக அவர் கூறியிருந்தார். தங்களை துரோகி என்றும் அவர் கூறியதாகவும் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார். எங்களுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டால் பதவி பறிக்கப்படும் என இபிஎஸ் மிரட்டல் விடுத்ததாகவும் சி.வி. சண்முகம் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவின் இந்த பிளவு பெரிதாகி இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதும் சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணி தரப்பு அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ராஜ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதிவிசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.